பாஸ் அந்த பையக்குள்ள வச்சு வையுங்க. அது மட்டும் இல்லை இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக அவங்க இப்போ காசு சேர்த்து அனுப்பி இதை வந்து ஒரு இதாக செய்திருக்காங்க. டென்மார்க்கில் இருந்தேன்னு இப்போ தலைமாட்டில் வந்து இந்த அவங்களோட என்னென்னு சொல்கிறது பாருங்க. இதில் வந்து ஒவ்வொரு குடும்பமாக இந்த இடத்துல வந்து இருப்பாங்கன்னு. ஏன்னா அந்த கடற்கரை சைட் ஓரமாக வீடு இருந்தபடியால் பாருங்க இது ஒரு தொடர் கதையாக இருக்கும்ன்றது நான் நினைக்கிறேன். சொல்லி அப்படியே பாவிப்பானது இந்த முகத்தை பார்க்க தெரியல. எல்லாம் பாவிச்சு மக்களுக்காக நான் குலசை போட்டு ஓடுவேன். ஆதரவுதாரர்கள் அனைத்து உறவுகளுக்குமே நான் நன்றி சொல்றேன். என்ன நான் வீடியோ போட்டோன்னு நீங்க வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது எங்கே வரீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நேற்றையும் வந்து பார்த்துருப்பியால் உழவு நாளுமே வந்து வாகன ஓட்டம் வந்து கூடுதலாக வந்து இருந்துச்சு. அப்போ அதனடியால் உண்மைக்கு வந்து ஒரு வீடியோவும் போடல. மற்ற எனக்கு உண்மையிலேயே போடுறதுக்கு வந்து அது நேரவும் இல்லை. அதனடியால் போடுறது எடிட் பண்ணுறது வாகனம் ஓடுறதுலாம் கஷ்டமாக இருக்கும்போது நான் வீடியோ போடல. வந்து வாகனம் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இன்றைக்கு மறுபடியும் வந்து நிற்கிறேன். வந்த கையோடையே அடுத்தது வந்து இன்றைக்கு ஒரு 8 நாள் ட்ரிப் பண்ணிருக்குது. அதனடியால் இன்றைக்கு போடுறதுக்காக தான் இருக்கிறேன். இந்த ட்ரிப் வந்து எங்கெங்கே போகிறோம் அப்படின்றத வந்து நானும் அக்னியும் போகிறோம். அதாவது வந்து அவங்கள கூட்டிக் கொண்டு போகிறோடைய நான் இன்றைக்கு நாளில் வந்து அவங்கள வீடியோவில் வந்து காட்ட மாட்டேன். உண்மைக்குமே சிலருக்கு விருப்பமாக இருக்கும், சிலருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். அது எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஸோ ஆனால் நாங்கள் அப்படி இருந்தோம் அங்கே போகிற இடங்களில் என்னென்னத்தை காட்டக்கூடிய மாதிரி இருக்குமோ ஒரு இடங்கள் என்ன சொன்னால் ஒரு வித்தியாசமான புதுசான இடங்களை காணக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் நடக்கிற விஷயங்களை பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமென்றது நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ இன்றைக்கு வந்து நான் போகிறதுக்காக வந்து 6 நாள் ட்ரிப் பண்ண தெரியும் தானே. இப்போ தான் வந்தது மறுபடியும். இப்போ 5-6 நாளுக்கு முன்னே போயிட்டு இப்போ வந்து மனமருந்து உடுப்பல் எல்லாத்தையுமே வந்து மடித்து வச்சு கொண்டு வழுக்கிட போகிறேன். அதாவது வந்து அங்கே அம்மாவிட்ட ஜதுனிக்கு நக்கினி அவனையும் வைத்தி கொண்டு அந்த தம்பியாக வந்து தம்பியும் வர சொல்லி இருந்தேன். ஆனால் சூழ்நிலை பிரச்சனை. என் தம்பி வந்து வரையில்லாத சூழ்நிலை வேறு அவசரமாக வேறு இடத்துக்கு தம்பி போயிட்டான். அப்போ அதனடியால் தம்பி வரையில்லாது எங்களோட ஒரு இடைப்பட்ட நேரத்தில் வந்து ஜாயிண்ட் ஆவான்ன்றதை நான் நம்புகிறேன். கொஞ்ச நாள் தொடர்ந்து ஒரே ஓட்டம் தான், ஓட்டமும் பாட்டமாக தான் இருந்துச்சு. அப்போ அதனடியால் என்னெல்லாம் கருப்பு தான் எடுத்து வச்சுக்கிறேன். வெய்ய சுடாட்டுக்கு வந்து கருத்தோட போல் தான் உங்களுக்கு பிடிக்கும். வெள்ளை டிஷர்ட் எடுத்து வச்சேன்னா முகத்துக்கு வடிவில்லையன்று வெள்ளை ஒன்று போட்டு காஞ்சி கருவாடாக்குற முகம் 2 ஷர்ட்டு உடுப்போட எனக்கு அந்த ஆயுர்வேத குளிசை இருக்கല്ലോ ஆயுர்வேத மருந்து. ஓ, அந்த மருந்து முக்கியம். அதோட போடும் மருந்து எடுக்கல. இந்தா அது சைட் சீப்பு உடுப்பு பார்த்தேன்னா ஒரு மாசத்துக்கு நிற்கிறோம். அப்படி என்று இல்லை, தெரியாது. சும்மா அது துவைக்கலாதான் உடனே மாற்றி போடணும் தான். இதில் இந்த வெள்ளை டிஷர்ட் எனக்கு செட் ஆகல. அப்போ அப்படியே விட்டுட்டு இதை எடுத்து வைக்கணும். இது காணும். மற்றது வந்து முக்கியமாக பாருங்க, இந்த இது ஆயுர்வேத மருந்து எனக்கு தெரியும் தானே. 1 2 அதில் சிக்னா சோப் எல்லாம் எடுத்து வச்சேன்னா ஆயுர்வேத மருந்து. என்னோட அடுத்தது வந்து அது ஒரு பேக் வந்து பேக்குள்ள போடுங்க. சிக்னர் சோப் கிர்பாஸ் பேரண்டோ என்னோட தேவைக்குரிய பொருட்கள் அந்த பையக்குள்ள வச்சு வையுங்க. இன்னும் 2 டிஷர்ட் எடுக்கணும். ஆனால் சரி, மெட்டு ஷர்ட் எடுத்துட்டு பார்ப்போம். அப்போ இப்படிதான் வந்து ஒரு நாள் வாரதும் போறதுமா இருக்குது. அந்த ஜீன்ஸாவே இல்லையா? அது வேணும். செய்யற தொழில வந்து சரியா இருக்க வேணுமே. நம்ம மற்றது வந்து அவங்களுக்கு டைமுக்கு வர சொன்னவங்க அந்த டைமுக்கு போக வேணும். அதில் உடுப்பு எடுத்துட்டு பார்ப்போம். சரி, ஓகே. பாருங்க, அதாவது இது வந்து ஒரு முக்கியமான சாமான். இது வந்து குளிசர், டைமுக்கு டைம் போடுற குளிசர். நிற்கிற தூக்கத்துக்கு போக்கம் இது வந்து போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். சத்தி வைத்த பிரிட்டாது கொஞ்சம் என்னன்னு சொல்ற, சில பேர் வந்து வாகனம் முறைக்கு வெத்தில போடுவாங்க. நான் அதெல்லாம் போடுறதில்ல.
இது வந்து சும்மா போட்டு ஞாங்கன்னு தப்பி கொண்டு இருக்க வேண்டியதான், அவ்வளவுதான். அப்படியே போய்கொண்டு இருக்கும். மற்றது வந்து தண்ணி அக்கிரி மாதிரி ஓடுவானே. ஓடுவான், அவனோட ஓடுவான். இது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தண்ணி வந்து இது வந்து விட்டால் ஒரு 10 மணித்தியாலும் 12 மணித்தியாலும் கூலாகவே இருக்கும். இஞ்சி தண்ணி தான் கொண்டு போகிறோம். நாங்கள் குடிக்கிற ஃபில்டர் தண்ணியை எனக்கு பெருசாக செட் ஆகுது. வேணுமெண்டா ஃபில்டர் அங்கே கிடக்கு, அப்படியே தூக்கிட்டு போயிடலாமா அது கற்றுக்கொண்டு. இந்த நெஞ்சரி வளர்களுக்கு எல்லாம் இந்த கூழ் தண்ணி கொஞ்சம் விட விட கொஞ்சம் கூலாக உடம்பு வாகனத்துல சூடு, சரியான சூடு. இந்த பழு பக்கம் இந்த சைட் எல்லாம் சரியான ஹீட்டாக இருக்கும். அப்படியே இருக்கும். அதே பேர் எல்லாருக்கும் மட்டும் இல்லை, எனக்கு சும்மாவே சீட்டுல இருக்க மாட்டேன், அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் எனக்கு உடம்பு. சரி, ஓகே, வெளிக்கிடப்புறம் வெளியில் வாகனம் ரெடியாக நிற்குது. இப்போ தான் அவங்களுடைய கதைச்சினான் சொல்லியிருந்தாங்க இது வாங்க டைம் ஆகுதானு வெளிக்கிட்டேன். ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்க, இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆதரவு தாரங்கள் அனைத்து உறவுகளுக்குமே நான் நன்றி சொல்கிறேன். என்ன நான் வீடியோ போட்டோன்னு நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் பார்க்குறீங்க, கமெண்ட் எழுதுறீங்க, ஒவ்வொரு கவனமாக எழுதிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே இப்போ எதிர்பார்த்துக்கோங்க டூரிஸ்ட் இடத்தை காட்டுக அவங்களுக்கு ஒரு இப்போ நாங்களும் நிறைய வீடியோ பார்க்க அண்டெல்லாம் கிருஷ்ணா என்ன வீடியோ போட்டிருந்தேன் நான் சொன்னான் இல்லை நாங்கள் நைனாதிக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் போகல ஒரு நாடம். ஆனால் அந்த வீடியோவில் பார்த்தா அப்புறம் போகணும் போலதான் ஒன்று. அப்படி நீங்க நிறைய இடங்களை எடுத்து காட்டினா எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும். அந்த இடத்துக்கு கடைக்கு போகணும், போய் போகணும். அண்ணன் கடையில் வந்து உடுப்பு தைக்க கொடுத்தாலும் அதையும் எடுத்துக்கொண்டு தான் போகணும். ரைட், எடுக்கிற போகிறோம். ஓகே ஓகே, நான் கொண்டார். ரைட், ஓகே, பயணம் ஆரம்பம். தொடர்ந்து பாருங்கோ. சரி பாருங்கோ, இந்த வாகனமோ பேர் ரெடியாக நிற்கிது. உண்மையிலேயே வந்து இந்த வாகனத்துக்கு தொடர்ந்து ஓட்டம் தான் எல்லாம் போட்டு கொண்டு வந்ததுதானே. பார்த்தீங்க அந்த பள்ளிக்கூட ஸ்கூல் ஓட்டத்துக்கு போனால் அப்போ அதிபர் வந்து எனக்கு 2 பூங்கண்டு தந்தவர். அதாவது வந்து வீட்டை கொண்டு வைக்க சொல்லி. என்ன பூக்கண்டு? அந்த ஸ்கூல் பூக்கண்டுன்னு தேசி கண்டும். ஆமாம், அது பிரியோசனமான கண்டு தானே. தேசி 2 தேசியா? தேசியும் இதுக்கும் என்னது? தேசியும் இதுவும் இல்லை, மல்லிகை மாதிரி கிடக்குது. அதை பார்க்க தேசியும் இதுவும் தந்தை எடுங்க. இது பற்றி தான் அந்த ப்ரோக்ராம் நடந்தது. தேசி கண்டு இது ஞாபகமாக வச்சு வளர்ந்துட்டு தான்டா பள்ளிக்கூடம் ஞாபகம் இருக்கும். எப்போவுமே எப்போவுமே ஒரு கண்டாரம் பெரிய ஒரு இடத்துக்கு போவேக்க நாங்கள் ஒரு சின்ன ஒரு கண்டை கொண்ட கொடுத்தால் அவங்க ஞாபகம் அண்டைக்குமே இருக்குமே அழியாம. அது நல்லது. சரி, ஓகே, சரி, இந்தாங்க தண்ணி பத்தில் பிடிங்க. பார்த்து ஓடுங்க, ஸ்லோவாக ஓடுங்க. ஸ்பீட்டை குறைக்கிறது நல்லது. ஏன்னா நாங்கள் நேரம் போகுதுன்ற ஸ்பீட்டாக போனால் அப்புறம் போலீஸ் பிடிச்சி விட்ருவான். அதான் விபத்து நடக்கிறது. ஆண்டவரே இயேசப்பா சோத்திரம். பிதாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அன்பான சுவாமி, இந்த நாளுக்கான நன்றி அப்பா. தகப்பனே, இந்த நாளை ஆசீர்வதித்தவரே சோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமும் கால்களுக்கு தீபமாக இருப்பேன் என்று சொன்னவரே சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் போக்கிலும் பலத்திலும் நீங்களே எங்களை ஆசீர்வதித்தவர். ஆண்டவரே, எங்கள் வாகனத்துக்கு முன்னுக்கு தூதர்கள் எங்களுக்கு முன்னுக்கு செல்வதாக இருக்க வேணுமப்பா. ஆண்டவரே, உமது இன்றைய நாள் பயணம் ஆண்டவரே உமது கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்களே ஒவ்வொன்றிலும் கூடவே இருந்து ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்களோட கூட வாரவங்கள் அவங்களே நீங்கள் ஆசீர்வதிக்க வேணும் ஆண்டவரே. பிதாவே, ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கனம் பண்ணுங்க தகப்பனே. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. எங்களோட வந்தது ஆண்டவரே, எங்களோட திடீர பயணங்கள் அவங்க மிக சந்தோஷமாக இருக்க வேணும் என்று சொல்கிறதுக்கும் நீங்கள் தார ஆசீர்வாதம் தான் தகப்பனே எங்களுக்கு உண்டு பிதாவே. ஓகே, ரைட், வீட்டை வந்துட்டேன். பயணம் ஸ்டார்ட். ஓகே, கண்ணாடி போட்டு வா. அப்படி அம்மாக்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் நான். இதில் வந்து ஜதுவை மேத்தி கொண்டு அப்படியே அண்ணாண்ட காடையில் உடுப்படுத்தி கொண்டு அப்படியே போக ரெடி. ஓகே, உயிர் தந்த பூமி மக்களுக்காக நாங்கள், மண்ணுக்காக நாங்கள். இதோட தொடங்குவது விளையாட்டுகள். ரைட், எங்கள் பயணம் ஆரம்பம். கண்ணாடி எடுத்த கண்ணாடி காணலைங்க போய். கண்ணாடி உனக்கு இல்லாட்டி நான் தெரியும் தானே. அது அமர்த்தி தானே பின்னுக்கு இருக்குது. நடக்குதா? பின்னுக்கு இருக்கு, பின்னுக்கு இருக்குது. எனக்கு இப்படியே நீ அண்ணாண்ட கடையை போகணும். இருக்கா? உதே
கண்ணாடி எல்லாம் போடுறேன் இல்ல. சந்தோஷம். என்னதுக்கு அண்ணன் கடையில் உடுப்படுத்தி கொண்டு போவோம். சரி அப்பாக்களை நினைக்கணும் உங்களுக்கு ஒரு கோல் முக்கியமான உள்ள குழப்பக்கூடாது. சரி அங்கே போயிட்டு தொடரும். சரி இப்போ நான் வந்து பக்கத்தில் ஃபார்மசி இருக்குது, அதில் ஒரு குளிசை ஒன்று வாங்கி கொண்டு போனா தான் நான் கொஞ்சம் சாப்பிடலாம். இல்லைன்னா நெஞ்சு அதே கொஞ்சம் இந்த குளிசை போட்டால் கொஞ்சம் ஒரு 6 நாளைக்கு தாக்கி பிடிக்கும். அப்போ அதனடியால இந்த குளிசையை வாங்கி கொண்டு வர கடை சாப்பிட சாப்பிடாதுக்கு போறது இல்ல, நல்லா சாப்பிடறதுக்கு போறது இல்ல. கடை சாப்பாடு கூட எரிவாயில் இருக்கும். இது கொஞ்சம் பவர் கூடணும் குளிசை. அப்பயும் போடுவாங்க, இன்னும் எரிவு இல்ல. சாப்பிட்டா எரியும். இது கொஞ்சம் பவர் கூடணும் குளிசை. கொஞ்சம் நின்று பிடிக்கும். ஒரு 5 நாளைக்கு வெளியிடங்களுக்கு போறோம்டா. மருந்து கொண்டு தான் வந்தேன். ஓகே ஓகே, நீங்க ரெடியா தான் வர. எங்க பாத்தில போறோம். ஓகே அவன் கதவை கொண்டு போய் அப்படியே திரும்பி மாடத்துக்கு நீ வாங்கிட்டு வாங்க. வாங்கண்ணா என்னப்பா மாட்டு குளிச்ச மாதிரி போட்டா போட்டா சட்டப்படி வேலைக்கு வேற லெவலுக்கு இருக்குமா? குளிச்சே பாக்கூடாங்க சொல்லித்தான் பாவிக்க கூடாதுன்னு சொல்லி அப்பயும் பாவிப்பானா சும்மா என்ன முகத்தை பார்க்க தெரியல. எல்லாம் பாவிச்சு என்ன மக்களுக்காக நான் குளிசை போட்டு ஓடுவேன். என்னைக்கு உங்களுக்காக நாங்க நிற்போம். வாங்க வாங்க அம்மான எங்க வாணும் என்ன ஓட்டங்களா கடவுளே சரியான இது தெரியும். நேற்று நல்லூர் பக்கம் போயில உண்டு. எப்படி போச்சு நேற்று நல்லூர் பாடுகள்? நல்லூர் ஏத்தி கொண்டு போனாங்க நேற்று. அதுதான் பயங்கர ஜனமா இருந்துக்குமே. ஆமா சன்னம் கும்பம். வாஞ்சி முள்ளி வாய்க்கால் தெரிக்கணும் இல்ல முள்ளி வாய்க்கால் போயில. அப்ப என்ன ரிங்கோ டைரக்டா ரிங்கோ தானா? டைரக்டா ரிங்கோ. அது வந்து இந்த பயணம் வந்து தமிழ் கலாச்சாரம் இங்க என்ன மாதிரின்றதை வந்து ஒரு அக்கா வந்து பார்க்க. அவங்க வந்து ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க, நோர்வேயில இருந்து. அப்ப அவங்க வந்து என்ன சொல்ற வந்து இப்ப இலங்கையில் நடக்கக்கூடிய தமிழ் கலாச்சாரங்கள், பிறகு வந்து பழைய காலத்துல நடைபெற்ற நிகழ்வுகள், அப்படியான சில இடங்களை வந்து ஆள் வந்து பாக்கணும்னு ஆளு சரியான விருப்பம். காரணம் என்ன சொன்னா அவ அங்கதான் பிறந்தது. பிறந்த இதான் உலக காலத்து பிறந்தே தான் 30-35 வருஷத்துக்கு பிறந்தே தான் வந்து. அப்ப அதனடியால இங்க வந்து தமிழ் கலாச்சாரம் வேண்டா. அம்மா அப்பா தமிழ் தானே. அப்ப அம்மா அப்பா வாழ்ந்த இடம் தமிழ் கலாச்சாரங்களை பற்றி என்னன்னு ஃபுல்லா அறிஞ்சு கொள்ளணும். உண்மையிலே அவள் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. காரணம் என்ன சொன்னால் இப்ப சில பிள்ளைகள் என்ன செய்யணும், தமிழ் இது கதைக்கலாம நிக்கணும். ஆனா அவ வந்து இங்க பண்பாடுகள்ல இருந்து எல்லாவற்றையும் பார்க்கணும் என்ற ஒரு இதுல நிக்கிறேன். அப்ப அதுதான் வந்து முக்கியம். வாங்க போறீங்க இதுல ஒரு ஜம்பர் மாத்தி கொண்டு அவளே வாழண்ணா போறதுல ஜம்பர் இருக்கும் திருவண்ணாமலையில. இல்ல நான் வாங்கினான்னு மாத்தி கொண்டு போறேன். வாங்கி நிக்கிறேன் இல்லையா? வாங்கிட்டு வாங்க அப்ப. சரி இப்ப நாங்க வந்து அண்ணாண்ட கடைகிட்ட வந்துட்டோம். அதாவது வந்து அந்த அக்கா வந்து உடுப்பு தைக்க கொடுத்தது, அதை எடுத்து கொண்டு போக ஒண்ணு மேல போய் அப்படியே எடுத்து கொண்டு. சரி போமா வரேன். நேரம் போது 9 மணிக்கு வாரம். இது படாண்டு வாங்கி கொண்டு வரேன் ஒன்றும் கதைக்கலண்டு பெருசா அண்ணாவோட உண்மையிலேயே அண்ணாட்டோட தனி மரியாதை. அதனால கதைக்கலாம் தெரியும் கூட வாங்கி அடிகள் தெரியும். கடவுளே அண்ணாட்ட என்ன அடிகள், அது ஒரு பெரிய மரியாதை. நான் திருப்பி ஒன்றும் கதைக்க மாட்டேன். அண்ணாக்களோட ஒன்றும் பயமும் மரியாதை அது ஒரு இதா இருக்கு. அது எண்டைக்குமே அந்த இது இருக்கு, விட்டு அழியாது. இப்பத்தே படிகள் சௌரங்களை பார்த்தா என்ன ஆலையில் அடிவிடுங்கள், உங்களுக்கு இது இல்லை. சரி நாங்கள் இப்ப அவங்க வீடியோ வரமாட்டாங்க. அவங்க வந்து என்ன சொல்றப்ப சில பேர் வந்து தெரியாதா, சில பேர் தெரியாதா பாசங்க நேசங்களை வந்து மனோட வச்சு கொள்ளுவாங்க.
அது வந்து என்ன சொல்ல கடந்த காலம் நடந்த பிரச்சனைகள்லாம் சிலர் வந்து இதுக்கு பின்னுக்கு போறது வரையில. ஆனா உண்மையா என்னன்னு சொல்றது தங்கம் எத்தனை கரெக்ட் வைக்கல 22 24 24 சிங்கப்பூர் போகணும். ஆனா 22 கரெக்ட் தான் தங்கம் சொல்லுவாங்க. 24 விட 24 கரெக்ட் சிங்கப்பூர் போகணும். ஆள் அப்படித்தான் உண்மையிலேயே வந்திருக்கிறவங்க. அப்படி ஒரு இது உரிமையோட பேசுவாங்க எங்களுக்கு. கட்டாயம் என்ன சொல்றது நெருங்கி உறவு மாதிரி. அதான் சொல்றேன். சரியான ஒரு இதை விட என்னடா செஞ்சீங்க இவ்வளவு நேரம் அது இது அது மாதிரி. ஓகே, அதான் ரொம்ப சந்தோஷம். அதான் எங்களுக்கும் பிடிக்கும். அதுதான் காய்ச்சி கொண்டு போயிடலாம். அந்த ரோட்டும் கொஞ்சம் புள்ளியா தான் கிடக்கு, பம்பிங்கா இருக்குது. இனி நம்ம ஏதும் ஒரு வித்தியாசமான இடம் இல்லாட்டி சாப்பாடு கடை வழியே ஏதாச்சும் ஒரு இதுல நாங்கள் அந்த இல்லாட்டி எதுவும் டவுனுக்கு போக்குள்ள வந்து இடத்தை காட்டுறது. இது வந்து ஆரம்பம். இது வந்து இப்போ ஒரு நாங்கள் 8 நாள் 6 நாள் 8 இது எபிசோட் 1 2 3 4 அப்படியே போய்க்கொண்டிருக்கும். அப்படியே தொடர்ந்து பாருங்க. உங்களோட வீடியோ வந்து இந்த தமிழ் கலாச்சாரத்தின் இதை பற்றி தான் ஃபுல்லா போட போறோம். அதுக்கு உங்களுக்கு தெரியுதானே சில விஷயங்கள் தமிழ் கலாச்சாரம் வரலாறுகள். கண்டிப்பா இல்லாட்டி யாரையும் பிடிச்சி கேட்க வேண்டியது இது நார்மல் தானே. நமக்கும் தெரியாது, பாக்குறாங்களும் தெரிய வைக்கிறோம். இது ஒரு தொடர் கதையாக இருக்கும்ன்றதை நான் நினைக்கிறேன். அதை பாத்தீங்கன்னு சொன்னா நீங்களும் இப்போ இதில் அறிஞ்சு கொள்ளலாம். கண்டிப்பா அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நாங்கள் இப்ப வந்து போயிட்டு இனி எங்க இறங்குறோமோ அந்த இடத்துல நாங்க வீடியோ தொடருவோமா? ஏன்னா இங்க வந்து சும்மா நான் காய்ச்சிட்டு போனா உங்களுக்கும் அலட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா என் குரல் வந்து தேன் மாதிரி இருக்கிறவங்களும் கேட்பாங்க. ஆண்டவரை நேசிச்சு ஆண்டவர் அணிக்கிறதோடு அங்க போயிட்டு பாப்போம், தொடருவோம். சரி, இப்ப நான் வந்து அவங்கள ஏத்தி கொண்டு, அதாவது வந்து இப்ப எங்க வந்து நிக்கணும் பாத்தீங்கன்னா பிள்ளையார் கோயில். என்ன பிள்ளையார் கோயில்ண்டா இங்க என்ன வள்ளியூர கோயில் பிள்ளையார் கோயில். அதாவது வந்து முதல் வணக்கம் பிள்ளையாருக்கு சொல்லி இருந்துச்சுன்னா அப்ப அதனடியால வள்ளுவர கோயில் பிள்ளையார் கோயில் அடியில் வந்து பண்ணிருக்கோம். பார்க்கும்பொழுது எனக்கு ஞாபகம் இருந்தா இந்த கேணி, அதுக்கு அங்கால ஒரு குளம் இருக்கடா. அங்காலையோ? அந்த குளம் இந்த கேணி எல்லாம் கரைச்சி குடிச்சினாங்க சின்ன வயசு. உங்களோட பேர் பேசுமாப்ப இது இல்லை, உங்களோட பேர் பேசுமாப்ப அதுல போனா என்னோட அந்த குளம் கதைக்கும் நாமம் பண்ணல. ஓகே, அப்படி இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். அப்போ எங்களை பொறுத்தவரை இதெல்லாம் பெரிய ஒரு இது பாரண்டா பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். இப்போ பார்க்க தெரியாது, சும்மா நம்மள சின்னனா இருக்கு. சரி, அப்படி இவங்களை இப்படி வளர கோயிலுக்கு ஏற்றி கொண்டு போயிட்டு அப்புறம் அங்கே போகிறது பார்ப்போம். இது வந்து முதலான இடம் என்ன நாளை பொறுத்தவரை முதலான ஒரு இடம். அதாவது வந்து இது அவங்களோட ஒரு அது என்ன டவர், அது இது டயலாக் ஏர்டெல் டவர் தான் இருக்கு முன்னே. சரி, ஓகே, டயலாக் ஏர்டெல் எல்லாம் சேர்ந்து இருக்குது. சரி, அப்போ அங்கே அடுத்த நாங்கள் பார்ப்போம். ஓகே ஓகே. இப்போ நாங்கள் வந்து இது என்ன கோயில்னா நாகூர் கோயில் வந்து எனக்கும் வந்து இதில் வரலாறு இந்த தலைவிருட்சம் அதெல்லாம் விளக்கம் தெரியாது சரியா. உண்மையிலே உங்களுக்கு தெரியுமா? எதுவும் எனக்கு தெரியும். நான் வந்து கொஸ்டி போட்டால் மட்டும் வந்திருக்கிறேன். நானும் மறுவரம் வந்து போன தரம் வந்து அவங்களோட வெளிநாட்டர்கள் வந்தபடியாக தான் நானும் வந்து பார்த்தேன். போன தரமும் அதே மாதிரி இந்த தரமும் அவங்கள ஆசைப்பட்டாலும் வந்து பார்த்தது. இது என்ன மாண்டாது? இது சூளம் வைக்கிற வேலை அப்படியா இல்லை கோவிலால் வச்சுக்காங்களா? நான் அன்றைக்கி பெருமாள் நீத்தி வந்து நிறைய வேல் கிடக்குன்னு தெரியல எனக்கு. இது இஞ்சி ஆனால் இந்த மரம் சட்டப்படி இருக்கேன். இதில் நாகூர் கோயில்ன்றதில் இந்த மரத்தின் பெருக்கத்தை பாருங்க எப்படி இருக்குண்டு. வருஷம் ஒரு ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மரம். ஓ, இந்த அடித்தளத்தை பார்த்தீங்களா? இந்த மரம் ஆனந்தா இந்த மரம் கிழிஞ்சிட்டு அதான் இப்படி நிமிர்ந்துருக்கணும். ஆனால் கிழிஞ்சிட்டு மரம் விழுந்த மாதிரியே படுத்து போயிட்டு அதுலேருந்து பிறகு மேலே தழைச்சிருக்குங்க. அதே ஒரு மரம் மாதிரி தானே. அதுதான் இந்த ஒளித்தோப்படி விளக்கம் தான் அது. ஆனால் அதுக்குள்ளே என்ன பிரச்சனைடா, நாகப்பாம்பல் நிற்கும். அப்படியே அங்கே பக்கம் போவோம். கண்டிப்பாக நாகப்பாம்பல் நிற்கும். நாங்கள் பாருங்க வீடியோவில் நோமல் அப்படி காட்டுறோம் உங்களுக்கு. பார்த்தா இருக்கும். நான் சொல்லுவாங்க ஒன்று கடிக்கான்னு சொல்லுவாங்க, சும்மா சொல்லுவாங்க. இப்படி சூமன் ஓட்டையை சூமணி பார்த்தா தெரியும் ஏதாச்சும். அதுக்கு எதுவும் இருக்கொண்டு பார்க்குறேன். என்ன பயம், என்ன தலையில் ஒத்திக்கி தீவிட்டு அதான். சரி, ஆனால் என்னென்னு சொல்கிறது, இதில் இந்த வரலாறுகள் எங்களுக்கு தெரிஞ்சால் தான் அதில் பற்றி நாங்கள் கதைக்கலாமே. இதில் வந்து பெருசாக இதை பற்றி தெரியலை தானே. சரியான முறைக்கலாம். ஆனால் இதில் வந்து தீர்த்தம் மற்ற வந்து தீர்த்த கடற்கரை ஞாபகம் சனம் பாரவங்களாக்கும் ஞாபகம் அந்த கடற்கரை என்றபடியாக வாரவங்க வந்து போகிறவங்க. நானும் ஒருக்கா போயிருக்கிறேன், கடற்கரை போயிருக்கிறேன், போட்டில் போயிருக்கிறேன். இந்த நல்லா இருக்கும் சும்மா நின்றும் பொழுது.
சரி அப்போ ஏன்னா முக்கியமாக அவங்களும் வந்து அந்த அக்காவை வந்து பார்க்கணும் என்ன இப்படியான இடங்களை தான் வந்து பார்க்கணும் போகணும் என்று சொல்லி கொண்டிருந்தது. அந்த வகையில் இதையும் வந்து பார்த்துட்டு நீ இப்படியே மருதங்கனி சைட் போகிறதா அப்படியா இல்லை இந்த சைட் நான் போர் ரோட் சைட் மருதங்கனிக்கு அப்படி போகிறதாக இருக்கணும். அப்போ ஒவ்வொரு டைம் நாங்கள் சொன்னா ரிங்கோ உடனே போகிறோம் அப்படி இல்லை இப்படி பார்த்து அப்புறம் அப்படியே ரிங்கோக்கு போகிறேன் எனக்கு தெரிஞ்சு 7 மணி 6 மணி ஆகும். காலுக்கு உழக்கப்பட பாம்பா கொண்டு வச்சு பயந்து விட்டார். அது இந்த வேர் பாம்பு பார்த்துருக்கேன் நான். இப்போ சில வழியை பிடிக்கிற பாம்புல வந்து இப்படி அந்த கோவில மாதிரி விடுவாங்க. கூட வளர்ற கோயில் தானே அவர் கோயில் சொல்லுவாங்க. அப்போ இனி இப்படியே நாங்கள் வந்து இங்கே போகிறோம், அதாவது வந்து மருதங்கனி பீச் காண போயிட்டு அப்புறம் அப்படியே இரணமாடு பார்க்க போகிற ஒரு பிளான் ஒன்று இருக்குது. இரணமாடு குளம் தானோ இப்போ தண்ணி வத்து தானே கிளிநொச்சியில் இருக்குது. உள்ளே இல்லை மெயின்லேருந்து உள்ளே போகணும் உள்ளே போகணும். ஓகே, உங்களுக்கு இப்போ என்ன சூழ்நிலையில் இருக்கிற ஒரு இடங்களையும் நாங்கள் வந்து காட்டிக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன. ஓகே சரி, இப்போ நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மருதங்கனி பீச், அதாவது வந்து மருதங்கனி பீச்சுக்கிட்ட நிற்கிறோம். முன்னால் வந்து ஒரு என்ன சொல்கிறது அன்னை மரியாள்ன்ற ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது என்ன, இது ஒன்று இந்த கோயில் இருக்குது. இனி அப்படியே அது பாருங்க தென்னந்தோப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. பின்னர நேரம் தான் பேரும் நாங்கள் இப்போ வந்திருக்கிற டைம் வந்து ஃபுல் வெயில், ஆனால் கடலை பாருங்க நல்ல சீராக இருக்குது. இந்த காட்சியை பார்க்க சட்டப்படி தான் இருக்குது உண்மைக்குமே. ஆனால் செம்ம வெயில், சொல்லி வேலையில் வெயிலாக இருக்குது. அவ்வளோ இந்த வாகனம் அதுக்கு பாருங்க அப்படியே ஒரு மரம், அந்த மரத்துக்கு கீழே வாகனம் விட்டு கிடக்குது. இந்த ரவுண்டை போட் மாதிரி அதுக்குள்ளே அப்படி வாகனத்தை விட்டுட்டு நிற்கிறோம். இந்த இடத்துல எல்லாம் வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிட்ருக்குறோம். சரி, நாங்கள் சொன்னது மாதிரி அதில் நிற்கலாமல் இருக்குது உண்மைக்குமே. ஏன்னா அப்படி நிற்க கண்ணெல்லாம் எரியுது உண்மையிலே, பயங்கரமான அதை விட இன்னும் கூட கோயில் போனதால் நல்லூருக்கு இந்த வெயிலுக்கு என்ன செய்யுதுன்னா அந்த கண் வந்து அப்படியே குத்துற மாதிரி இருக்கு. அந்த மண் காவலிய நெருப்பை கொளுத்தி போட்டு இப்படி பிடிக்கிற மாதிரி கிடக்கு வெயில், அப்படி கிடக்குது. மறுபடியும் எங்கே போகிறது இப்படியே போய் கிளச்சிக்கு போகிறது அது முடிக்காது என்ன. அப்படியே நீ இரணமாடு குளம் போயிட்டு அது வந்து சிங்களத்தில் எழுதி போட்டு கிடக்கு போட்டில் வந்து கடற்கரையை வந்து எப்படி வைக்கிற கோன் பண்ணுறது அது வாய்ச்சல் இருக்கா. வேறல்ல கீரைய பிரிச்சுட்டு தலா சம்பி தனியும் அப்போ எந்த எழுத்து உண்மையில தெரியா எனக்கு, இந்த எழுத்து தெரியா. அப்போத்தவ வேறலட்ட தமிழ்மே அப்போ அவளுக்கு கருத்து மேலே போட்டுக்கிறேன். அவங்களுக்கு கருத்து மேலே சரி கடற்கரையை சுத்தமாக வைத்திருப்போம், கடற்கரையில் பொருட்களை வீசவே தவிர்ப்போம், அவ்வளவுதான். அது மாதிரி இந்த கடல் கொஞ்சம் ஆபத்தானது போட்டுருக்காங்க. குளிக்க வரவங்க வந்து மிக கவனமான முறையில் இறங்கி, கடல் சீராக இருந்தாலும் இறங்குறது வந்து கவனமாக இருக்க வேண்டும். சரிண்ணே, ஓகே ஓகே. இங்கே பாருங்க, இதில் வந்து கடல்ன்ற இதை வந்து எழுதி வடிவான முறையில் போட்டு கிடக்கு. பாதுகாப்பற்ற கடல், ஆழமான பகுதியில் நீந்த வேண்டாமண்டு பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தா. என்ன சொன்னால் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு கடல் தான். ஓகே, என்ன வெயில் கொதிக்குது. சரி, அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ உடுத்துறையில் வந்து நிற்கிறோம். உண்மையே நாங்கள் வந்து முதல் சொன்னது மாதிரி தானே இந்த எங்களோட வந்து அக்கா வந்து தமிழ் கலாச்சாரமான முறையில் ஒவ்வொன்றையும் வந்து பார்க்க வேணும்னு சொன்னது. மற்றது வந்து இங்கே வந்து பாதிக்கப்பட்ட இடங்கள் என்ன தமிழ் இதில் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இடங்கள் ஒவ்வொன்றையும் வந்து பார்க்கணுமென்றது மாதிரி. அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து சுனாமியில் பாதிக்கப்பட்டது வந்து இந்த இடத்துல உடுத்துறையில் வந்து எவ்வளோ பேர் சுனாமியில் வந்து பாதிக்கப்பட்டது வந்து 3000 பேருக்கிட்ட வந்து
சுனாமியில் பாதிக்கப்பட்டது என்ன அது நமக்கு ஒன்றும் தெரியலன்றது தெரியாது. ஓகே, அப்போ 3000 பேர்ட்ட அந்த இல்லவும் வந்து அந்த இடத்துல இருக்குது. அது வந்து ஒரு பெரிய ஒரு நினைவு சின்னமாக கட்டி விட்டுருக்காங்களா, அதுதான் இந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்காக நிற்கிறோம். தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அந்த மட்டும் தான் கொண்டு வந்தேன் நான் தானே சுனாமி கொண்டு வந்தேன் நாங்கள் உண்மைதான் என்ன. ஓகே, அப்போ அதனடியெல்லாம் அந்த ரோட்டு தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். உண்மையிலே எங்களுக்கு வந்து இதில் நின்று பார்க்கும்பொழுது அது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. அந்த ஏன்டா ஒரே குடும்பத்தில் போய் நான் காட்டுறேன்னா ஆமாம்மா இங்கே வரேன். ஒரே குடும்பத்தில் 1 2 3 4 6 பேர் வந்து செத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அங்காலயம் வந்து ஒரு குடும்பத்தில் 5 பேர் அப்படி நிறைய பேர் வந்து செத்துருக்காங்க. உண்மையில என்ன சொல்கிறேன், வந்து ஒரு சுனாமி என்று வந்து ஒரு நிறைய பேரை வந்து ஒரு அழிக்க செஞ்சது இயற்கை அனர்த்தம். இதுதான் வந்து போர்டர் நினைக்கிறேன் நான், சுனாமி பொது நிலையம் உடுத்துறை. ரைட், நாங்கள் வந்து உள்ளுக்குள்ள இறங்கிட்டோம். அதாவது வந்து நிற்க பயமாக நடக்குது. உண்மைதான் என்ன படுத்து கிடப்பாங்க சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. இப்போ தலைமாட்டெல்லாம் வந்து இந்த அவங்களோட என்ன சொல்கிற என்ன அவங்களோட ஒரு நினைவாகவே இதை சம்திங் சொல்லுவாங்க. உண்மைதான். என்னென்னு சொல்கிறது பாருங்க, இதில் வந்து ஒவ்வொரு குடும்பமாக இந்த இடத்துல வந்து இருப்பாங்க என்ன. ஏன்னா அந்த கடற்கரை சைட்டு ஓரமாக வீடு இருந்தபடியால் என்ன அது இருந்ததால் எவ்வளோ கஷ்டம் என்ன, எத்தனை உயிர் போகணும். மற்றது வந்து இது வந்து பாருங்க, இதில் வந்து பேரணியில் காவு கொண்டவர் ஒன்றியம் சுனாமியில் வந்து தாக்கப்பட்டவர், சுனாமியில் வந்து அழிஞ்சு போனவங்க வடக்குகளை கொண்டு அப்படியா டென்மார்க்கெல்லாம் இதன் செய்திருக்கிறாங்க. இந்த இது சொல்கிறேன், ஒரு குடும்பத்தில் வந்து எத்தனை பேரை போயிடுது அங்கே 2 4 6 8 ஐயோ புதிய குடும்பம் ஒரு வகையில் நிற்கும். இதாக தான் கிடக்குது என்ன கவலையாக இருக்குது. கவலைதான். ஸோ மற்றது வந்து என்னென்னு சொல்ல சரியா நெருப்பு வெயிலாக இருக்குது. அதை விட பாருங்க, அதை விட உங்களுக்கு சுற்றி நோம்பலாக ஃபுல்லாக இதாக காட்டுறேன் அப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்க, ஒரு இல்லங்களையும் இல்லத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தா. அங்கே அதில் வந்து குரங்கு இருக்கு வந்தா எப்படி இருக்கேன். இதில் வந்துமான்னா என்ன சொல்கிறேன், உண்மையிலேயே பார்க்க கவலையாக இருக்குது. சரி, ஆமாம், கண் கொடுக்கலால வெயில். மற்றது வந்து பாத்திரிப்பியல். ஆனால் என்ன சொல்கிறேன், உண்மைக்கு அந்த இது படிக்கலாம் நம்மளே அந்த கட்டினது கட்டியா கோயில் மாதிரிலாம் கட்டியாங்க பாருங்க. நீட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நீட்டாக இருக்கிறத விட உண்மையிலேயே இந்த சுனாமியில் எத்தனையோ குடும்பம் எத்தனை பிள்ளைகளாக வந்து மறித்தேன்னு கேட்க அது இதில் ஒவ்வொரு கட்டடமும் ஒரு வரலாறு சொல்லுமா. கண்டிப்பாக பெரிய ஒரு இது தானே. ஒரு சின்ன 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 கல்லறையாக இல்லாமல் அதை கட்டிக்கிறாங்க பாருங்க. அதில் இருந்து பார்க்க தெரியுது. உண்மையிலேயே பெரிய மனக்கவலையாக இருக்குது இந்த இடத்துல நாங்கள் வந்து பார்க்கும்பொழுது தாங்க. கண்டிப்பாக தான். அது மட்டும் இல்லை, இதில் வரும்பொழுது என்னென்னு சொல்கிறது, வர டைமில் எல்லாம் வந்து 4 வரைக்கும் இந்த இடத்துல எவ்வளோ ஜனம் வந்திருப்பாங்க. 3000 பேர் என்று சொல்லப்படுது. 3000 குடும்பமும் என்று சொல்லி எவ்வளோ ஒரு இதாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக அவங்க இப்போ காசு சேர்த்து அனுப்பி இதை வந்து ஒரு இதாக செய்திருக்காங்க. டென்மார்க்கில் இருந்தேன்னு அவங்களுக்குமே முதல்ல நன்றி சொல்ல வேணுமேண்ணே. இது ஒரு இந்த இடத்துல வந்து நீங்களும் வந்து பார்வையிடலாம். அதாவது வந்து உடுத்துறை ரோட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு டைம் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும். உடுத்துறைக்கு வந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து பார்க்கலாம். அதிலே வந்து கடற்கரை பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி சுனாமி இல்லங்கள் வந்து நிறைய இருக்குது. குடும்பமாக காவு கொண்டது கடல் என்ன ஒவ்வொருத்தரையும் அங்கே பாருங்க. அப்படி அந்த சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உண்மையாகவே எனக்கு மனமுடைய இந்த கவலையாக இருக்குது, பெரிய கவலையாக இருக்குன்னு அந்த அங்கே அந்த 4 பிள்ளைகளும், அதாவது வந்து 4 பிள்ளைகள், ஒரு தாய் தகப்பன் 2 பிள்ளைகளாக இருந்திருக்கலாம். அது கிட்ட போனால் திரும்பி போடையில் ஒரே குடும்பம் ஒன்று தான் நாங்கள் அப்படி செய்திருக்கிறாங்க. ஒரே குடும்பம், அதான் சொல்கிறேன், ஒரே குடும்பம். அதே மாதிரி அடுத்தது பாருங்க இந்த பக்கத்தில் அதே மாதிரி அதுவும் வந்து அப்படி செஞ்சுருக்கிறாங்க. சொல்லப்போனால் அப்படியே வந்து சொல்லிக் கொண்டு அவங்க அதுக்கு ஒரு அடுத்தது பாருங்க அந்த அதுவும் வந்து ஒரே குடும்பம் தான்.
ரெண்டு சொல்லிக்க எப்படி இருந்திருக்கும். அதை விட அது பெரிய குடும்பம் அந்த பச்சை 2 4 6 8 7 பேர். ஓ அது பெரிய குடும்பம் கிட்டத்தட்ட எங்கட மாதிரி. அதே மாதிரி அதுக்கு பக்கத்துல ஒன்று இருக்குது அந்த பிளாக் கலர்ல போட்டுக்கிறாக்கு, அதுவும் 5 ரெண்டு சொல்லிக்க உண்மையாலே பெரிய கவலையாகத்தான் இருக்குது. ஓகே இனி நாங்கள் இப்போ இனி வீடியோ தொடர்ந்து பாருங்க. இப்படி காணாத விஷயங்களை வந்து ஒரு சில காணக்கூடிய மாதிரி இருக்கும். எத்தனையோ பேர் வந்து ஃபோட்டோவில் எடுக்கணுமெண்ட்டுக்காண்டி வருவாங்க. இதிலே நீங்கள் வந்து வடிவாக பார்த்து கொள்ளலாம். இனி இப்படியே வந்து நாங்கள் கிளிநொச்சி போய் கிளிநொச்சியால் எங்கே இரணமடுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு அடுத்த வீடியோவோட தொடருவோம். ஓகே அந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ கருத்துக்களை எப்படி இருந்தாலும் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவோடு சந்திப்போம். பாய்.